with us our So she is அவங்க வந்து இன்னைக்கு ரோல் ஆஃப் physiotherapy in elderly when case conditions of osteoporosis ன்ற கண்டிஷனுக்கு எப்படி அவங்க ட்ரீட் பண்ண போறாங்க, physiotherapyயோட ரோல் என்னன்றத பத்தி she is going to do some demonstration. And அவங்கள பத்தி சொல்லணும்னா she has done her bachelor's in physiotherapy from Mohammed Satak College, and right from her third year she has been continuously into clinical practice and ரொம்ப dedicated physiotherapist, and they are working with us. So welcome Ramya, welcome to the show. Good evening everyone. நான் KB Ramya, இங்க consultant physiotherapist இருக்கேன். So இன்னைக்கு I'm going to talk about osteoporosis in general and physiotherapy ஓட role in osteoporosis பத்தி பேச போறேன். So osteoporosis is a definition. What is osteoporosis na? It's low bone mineral density. Bones are made up of minerals basically. So அந்த minerals ஓட level low-ஆ இருக்கிறதுனால this causes osteoporosis. So இதனால என்ன ஆகுதுன்னா bone ஓட basic structure, micro level structure changes நடக்கிறதுனால this leads to risk of fractures. So bone ரொம்ப density கம்மியா இருக்கு and fragile-ஆ இருக்கிறதுனால they tend to break very easily. So osteoporosis முன்னாடி போன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம பாடியில வந்து there is this process of absorption and reabsorption. இந்த ப்ராசஸ் வந்து everybody's பாடியில over their entire life span கண்டினியூஸா நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ absorption is by the bone from the body. நம்ம பாடியில இருக்கிற மினரல்ஸை நம்ம போன்ஸ் அப்சர்வ் பண்ணுது. And the other process is the other way around, reabsorption. So bone minerals நம்ம பாடி reabsorb பண்ணுது. This process maintains the bone minerals. So இதுல ஏதாவது changes and alterations இருந்தா osteoporosis வரதுக்கு சான்ஸ் இருக்கு, especially when bone absorption ஓட rate is much lesser than the reabsorption. So boneல இருந்து எடுக்கிற minerals அதிகமா இருக்கு and bonesக்கு போற minerals கம்மியா இருக்கிறதுனால osteoporosis வருது. So osteoporosisனால வர major problems are your quality of life decreases. Osteoporosis வருதுன்னா it ultimately leads to fractures. So fracturesனா immobilization is a must. So immobilize பண்ணா உங்களால உங்களோட everyday activities பண்ண முடியாது. You will have to be dependent on someone else. The quality of life decreases, morbidity, mortality rate and disability-க்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. So osteoporosis வந்து இந்த ப்ராசஸோட end, the severe stage தான் osteoporosis. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டேஜ் இருக்கு which is called osteopenia. So osteoporosisக்கு முன்னாடி வரும் இந்த ஸ்டேஜ், பட் இதுல வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. பட் இதை வந்து டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜை. இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா தி எபிலிட்டி ஆஃப் தி பாடி டு கிரியேட் நியூ போன்ஸ் இட்ஸ் மச் ஸ்லோவர் தேன் தி பாடி தி எபிலிட்டி டு ரீஅப்சார்ப் மினரல்ஸ் ஆஃப் தி ஓல்ட் போன்ஸ். இந்த ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குது ஆஸ்டியோபீனியாவில், பட் இதே ப்ராசஸ் ஆஸ்டியோபோரோசிஸில் வந்து இட் இஸ் டிக்ரீஸ்ட். ஸோ அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் இருக்கனால தான் இதோட டிஃபரன்ஸ் இருக்குது. osteoporosis ஓட காசஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் காசஸ் பற்றி பேசுகிறேன். ஒன் இஸ் மெடிகேஷன்ஸ். ஸோ சில மெடிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் அதில் வந்து கீமோதெரப்பி இஸ் ஆல்சோ ஒன் அமாங் தெம். ஸோ கீமோதெரப்பி மேக்ஸ் யூ வீக்ஸ் அண்ட் ஆல்சோ போனில் இருக்கிற மினரல்ஸையும் கம்மி பண்ணுறதுனால there is chances of osteoporosis. அண்ட் தென் சில டிசீசஸ்னாலையும் osteoporosis வரலாம். யூ ஆர் ஹெல்தி, உங்கள் போன் மினரல் டென்சிட்டி எல்லாம் ஹெல்த்தியாக இருந்தாலும் சில டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த டென்சிட்டி கம்மியாக சான்ஸ் இருக்கு. ஸோ அதில் சிலது வந்து மால் அப்சார்ப்ஷன். ஸோ நம்ம பாடியோட எபிலிட்டி டு அப்சார்ப் மினரல்ஸே கம்மியாக போயிடுச்சு ஓவர் தி இயர்ஸ்னா போன்ஸ் டென்சிட்டி கம்மியாகுது. தெர் இஸ் அனோரெக்சியா. அனோரெக்சியானா வேர் ஒன் இஸ் அப்செஸ்ட் வித் த பாடி வெயிட் அண்ட் வாட் தே ஈட். அவங்க வந்து அவங்க பாடி வெயிட்டை ரொம்ப கவனிச்சு பார்த்துக்கிட்டு தே வாண்ட் டு மெயின்டைன் லைக் பீங் ஸ்லிம், ஜீரோ ஃபிகர் அண்ட் வாட் தே ஈட். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா கேலரிஸ் வராது அப்படின்னு பார்த்து சாப்பிட்டு தே டோன்ட் டேக் இன் தி நெசசரி சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அதனாலையும் ஆஸ்டியோபோரோசிஸ் சீக்கிரம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் இது இல்லாமல் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர், அதாவது கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்லேயோ பிரச்சனை இருந்தால், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டமில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தேர்ஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் சான்சஸ். இது இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லோ கால்சியம் இன்டேக் லீட்ஸ் டு ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ போதுமான சப்ளிமெண்ட்ஸ் இல்லைனாலும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். ஒன் மெயின் ரீசன் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்க பீப்புளுக்கு. ஸோ தே ஆர் unable to consume milk and milk products. கால்சியமோட மெயின் சோர்ஸ் இஸ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது கம்மியானதுனால ஆஸ்டியோபோரோசிஸ்க்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு.
and excessive alcohol and smoking intake அது வந்து பாடி அஃபெக்ட் பண்றதுனால அதிகமா தி மிட் லைன் ஈக்குவேட்டர். ஸோ அதனால ஈக்குவேட் ஆன் மேல கீழே அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வருது இன்னும் அதிகம். ஸோ ரீஜன் ஆல்சோ பிளேஸ் a major role. Diagnosis of osteoporosis வந்து one important thing is history and physical examination. So checkup வந்தா நம்ம கேட்கணும். Social habits as in eating, அவங்க eating ப்ராப்பரா இருக்கா, 50 years or 60 years above இருக்கிற field meal, low impact ground level injuries or fractures வந்தா அவங்கள வந்து அசஸ் பண்ணணும். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இங்க இருந்தே வழுக்கி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படி ஃபர்தர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு கொடுக்கலாம். இல்லாம 25 ஹைட்ராக்சி விட்டமின் அண்ட் கால்சியம் லெவல் நம்ம பாடி லெவல்ல இருக்கோ அது. ஸோ இந்த டெக்ஸா டெஸ்ட் என்ன பண்ணும்னா இட் ஸ்கேன் த்ரூ ஸ்கேன் பண்ணதும் அதுல கால்சிஃபைட் டிஷ்யூஸ் நம்ம பாடியில கால்சிஃபைட் டிஷ்யூஸ் ஆர் போன்ஸ். ஸோ இந்த என்டையர் ஸ்கேன் பண்ற பாத்வேல வர எல்லா கால்சிஃபைட் டிஷ்யூஸையும் அது வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம போன் மினரல் டென்சிட்டியை மெஷர் பண்ணும். ஸோ டெக்ஸாவோட வந்து ரிப்போர்ட் எப்படின்னா we'll get a score called T-score. ஸோ இந்த T-score எப்படின்னா the difference between the measured bone mineral density நம்ம இண்டிவிஜுவல் எனக்கு மெஷர் பண்றாங்கன்னா எனக்கு இருக்கிற போன் மினரல் டென்சிட்டியும் என்னோட ஏஜுக்கு ஆவரேஜான பீப்புளுக்கு இருக்க வேண்டிய போன் மினரல் டென்சிட்டி டிஃபரன்ஸ் தான் T-score. ஸோ இது வந்து இஃப் இட்ஸ் பிட்வீன் -1 to 2.5 இது வந்து ஆஸ்டியோபீனியாக்கான சான்சஸ் இது சொல்லுது. அதாவது prior to osteoporosis இதுக்கப்புறம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு ப்ரிகாஷன் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இஃப் இட்ஸ் பிலோ -2.5 இட்ஸ் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ இதை வச்சு ஆஸ்டியோபோரோசிஸோட மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸா ஸ்கேன்ல எஸ்பெஷலி இஃப் ஹிப் ஜாயிண்டோட போன் டென்சிட்டி இஸ் லோவர்ன்னு கண்டுபிடிச்சா திஸ் மீன்ஸ் யூல் ஹாவ் ஹை சான்சஸ். அதாவது திஸ் ப்ரெடிக்ட்ஸ் தி ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஃப்ராக்சர்ஸ். ஸோ எஸ்பெஷலி ஹிப் போனில் மினரல் டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ராக்சர்ஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு அர்த்தம். ஸோ there's this. So நான் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பேசுகிறேன் இப்போ. ஸோ இன்க்ரீசிங் ஏஜ் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். தி ஓல்டர் யூ கெட் பாடிலி ஃபங்க்ஷன் ஸ்லோ ஆகிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு நிறைய ஹை சான்சஸ் இருக்குது. தின் பில்ட் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங் ஆல்கஹாலிசம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது இல்லாமல் லேட் மெனார்ச் மென்ஸ்ட்ருவேஷன் ஸ்டார்ட் ஆகிறது மெனார்ச்னு சொல்லுவோம். ஸோ அது டிலே ஆகுனா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஏர்லி மெனோபாஸ் சீசேஷன் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன் அது ஏர்லியாக வந்தாலும் அவங்களுக்கும் அது ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இஸ் லோ லெவல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவர் போன்ஸ் நம்ம போன்ஸ் வந்து டென்ஸ் டு ரெஸ்பாண்ட் டு தி ப்ரெஷர் இட் இஸ் அப்ளைட். நம்ம போன்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரெஷர் போடுறோம் எவ்வளோ வெயிட் போடுறோன்றது நம்ம போன்ஸுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இம்மோபிளைஸ்டாக வச்சிருந்தாலோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப மினிமலாக வச்சிருந்தாலோ அவர் போன்ஸ் ஆர் கோயிங் டு பி வீக். மசில்ஸ் மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷன் கொடுக்குறோமோ ஸ்ட்ரென்த்தன் ஆகிற மாதிரி நம்ம போன்ஸுக்கும் அதே தான். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா தட்ஸ் ஹியூஜ் ரிஸ்க். அதே மாதிரி இம்மோபிலைசேஷன் சொன்னால் வேறு ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆர் வேறு ஏதாவது கண்டிஷன் டிசீஸ் டிஸார்டர் வந்து பெட் ரிடனாக இருக்கவங்களுக்குலாம் மோர் ப்ரோன் டு ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் cannot be treated. இதை வந்து 100% க்யூர் பண்ண முடியாது. ஸோ இட் cannot be treated but only managed. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ண முடியுதுன்னா ஒன் வி பை டைம். அதை வேர்ஸ் ஆகி சிவியர் ஆகாமல் வி கேன் பை டைம் அதுக்குள்ளே அதை மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த அளவுக்கு 50% ஆர் 60% ஆஸ்டியோபோரோசிஸ் வந்திருந்தா அதே லெவலுக்கு மெயின்டைன் பண்ணலாமே அண்ட் வேர்சன் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ ஒன் மேஜர் மேனேஜ்மெண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், the things you eat, physical activities எல்லாமே all everyday activities contribute to management. Weight bearing exercises ரொம்ப important. நான் சொன்ன மாதிரி நம்ம bone வந்து it tends to respond to the weight and pressure applied. So weight bearing activities நிறைய பண்ணவே osteoporosis ஆன risk gets கம்மி decreases. And calcium vitamin D supplements எடுத்துக்கிறது is good. After a certain age நம்ம பாடியில வந்து அதெல்லாம் உருவாகிறது கம்மியானதுக்கு அப்புறம் சப்ளிமெண்ட்ஸா எக்ஸ்டர்னலா எடுத்துக்கிறது இஸ் குட். Then physiotherapy for osteoporosis. So
ஒன் பேசிக் திங் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ். நம்ம வாக்கிங் ஜாகிங் போகிறதெல்லாம் வெயிட் பேரிங், அதாவது எக்ஸ்டர்னலாக எதுவும் வெயிட்ஸ் கொடுக்காம நம்ம பாடி வெயிட் வச்சே மெயின்டைன் பண்ணுறது தான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ். ஸோ வாக்கிங் அண்ட் ஜாகிங் ரெகுலராக போகிறது இஸ் குட். பட் ஆனால் வாக்கிங் அண்ட் ஜாகிங் ஆர் நாட் எக்ஸசைசஸ். அது வந்து தி பார்ட் ஆஃப் யர் எவ்ரிடே லைஃப். அது வந்து உங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ். நம்ம ப்ரஷ் பண்ணுறது குளிக்கிறது மாதிரி வாக்கிங் இஸ் ஒரு பார்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஸோ அதனால பெருசாக சேஞ்சஸ் வராது. பட் கிவிங் யோர் பாடி அட்லீஸ்ட் உங்கள் வெயிட் கொடுத்து நம்ம வாக்கிங் பண்ணுறது இஸ் குட். இது இல்லாமல் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ். ஸ்ட்ரென்த்திங் அடுத்த ஸ்டேஜ் ஸ்ட்ரென்த்திங் போகும்போது தான் டம்பிள்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸ் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் போன் டென்சிட்டி அட் தி லொகேஷன் ஆஃப் தி டார்கெட்டட் மசில். ஸோ இப்போ பைசப்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா பைசப் மசிலுக்கு நம்ம டம்பிள்ஸ் போட்டு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம். வெறும் மசில் மட்டும் ஸ்ட்ரென்தன் ஆகாமல் உள்ளே இருக்கிற போன்ஸ் ஹியூமரஸ் போனுக்கும் அது வந்து இட் இன்க்ரீசஸ் தி டென்சிட்டி. And one important thing, flexibility and balance training. So when you're flexible and your balance is good, நீங்க கீழ மாட்டீங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்க கீழே விழுந்தாலே ஃப்ராக்சர் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டாலே ஃப்ராக்சர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாலே தேர் இஸ் நாட் ரிஸ்க் மச். ஸோ பாஸ்டரல் எக்ஸசைஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் உங்கள் பாஸ்டரை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி யூ வில் நாட் லூஸ் பேலன்ஸ், யூ வில் நாட் லூஸ் யுவர் கோஆர்டினேஷன், கீழே விழ மாட்டீங்க. அல்டிமேட் கோல் எக்ஸசைஸஸ்க்கு மோஸ்ட்டாக கீழே விழாமல் ப்ரிவென்ட் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் உங்களுக்கு ஃப்ராக்சர் வராது. ஸோ யூ கேன் மெயின்டைன் யுவர் லைஃப் தேர். ஸோ flexion is bending, extension na the opposite. So spinal cord osteoporosis la affect panna you'll flexion exercise vandu is a big no for osteoporosis, romba severe stages of osteoporosis da. So that idukaprom very old people ku idu mudiyadu, but people who want to prevent these அவங்க வந்து ஹை இன்டென்சிட்டி எஜிலிட்டி ட்ரைனிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். லைக் நல்ல வெயிட் ட்ரைனிங், சர்க்கியூட் ட்ரைனிங், ஹை இன்டென்சிட்டி கண்டினியூஸாக பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு தி ஒன்லி பாத் இஸ் ப்ரிவென்ஷன். தி பெஸ்ட் பார்ட் இஸ் ப்ரிவென்ஷன். ஸோ நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே வி கேன் வேர்ஸை வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ தட் இது இல்லாமல் நியூட்ரிஷன்ஸ் இன்டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. நீங்கள் எவ்வளோ தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் யூ கோயிங் டு பர்ன் திங்ஸ் அவுட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டேக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வெரி காமன். இட்ஸ் அ காமன் டிசீஸே தவிர நாட் நெசசரிலி எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு இது வரும் ஒரு பாயிண்ட்லன்னு கிடையாது. ஸோ அதுவே ஒரு தட்ஸ் த திங், யூ கேன் ஆக்சுவலி ப்ரிவென்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் பை டூயிங் திங்ஸ் லைக் தட். எஸ்பெஷலி விமென், ஆல்சோ மென், எவ்வளோ முடியுமோ யூ கீப் யுவர் செல்ஃப் இண்டிபெண்ட், யூ டூ யுவர் ஓன் திங்ஸ். நீங்கள் உங்கள் வேலையை பண்ணிக்கிறது இஸ் குட். அது உங்களுக்கு வந்து எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ்லேயே உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுனால ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். லைக் எக்ஸசைஸ்ன்னு பண்ண முடியாதவங்க இதையே வச்சு கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் worst கேஸ் பீப்புள், ஓல்டு பீப்புளுக்காக சொல்கிறது, யூ கேன் அவாய்ட் இந்தியன் டாய்லெட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வந்து உங்கள் முட்டியில் நிறைய ஸ்ட்ரெயின் போட போகுது. ஸோ ரொம்ப ஓல்டு பீப்புள் who are prone to osteoporosis, you have osteoporosis, இந்தியன் டாய்லெட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கிராஸ் லெக்காக கீழே உட்காரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ யா, ஸோ அடுத்து ஐ திங்க் I'll start my physiotherapy demonstration. I have Smith with me for my model. இதெல்லாம் பேசிக் எக்ஸசைசஸ். இதுலேயே மாடிஃபிகேஷன் பண்ணி வெயிட்ஸ் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தும் பண்ணலாம். பட் தீஸ் ஆர் வெரி இனிஷியல் பேசிக் ஒன்ஸ். இதை எல்லாருமே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லையிங்கில் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டிஸ்டல் டு ப்ராக்சிமல். ஆங்கிள் மூமெண்ட். ஸோ ஆங்கிள் பாதத்தை நல்லா கீழே அண்ட் மேலே ஃபுல் ஸ்ட்ரெச், ஒரு 2 seconds நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது. இது வந்து சைமல்டேனியஸாக போத் லெக்ஸுக்கும் பண்ணலாம். நீங்கள் ஒரு 20 times 30 times எவ்ரி டே த்ரைஸ் a day பண்ணால் இஸ் குட். ஓகே, ஸோ அடுத்து வில் மூவ் ஆன் டு தி நீல ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு காலை பெட்டில் ட்ரேஸ் பண்ணிகிட்டே பின்னாடி எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ பின்னாடி அண்ட் நீட்டிடலாம்.
தேர்ட் ஒன் வந்து நீ ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். உங்க வீட்டில் பெட்ஷீட் ஒரு டவலை ரோல் பண்ணி இந்த மாதிரி முட்டிக்கு கீழே வச்சுட்டு ரிலாக்ஸ். முட்டில் அந்த டவல் அழுத்தணும். நாட் யுவர் ஹிப், நாட் யுவர் ஆங்கிள். உங்க முட்டியை வச்சு அழுத்தி ஒரு 3 to 5 seconds ஹோல்ட் பண்ணலாம். This is going to strengthen muscles on the anterior part of your leg, quadriceps. So முட்டி வலி மேஜரா வரும் வயசானாலே. So அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அண்ட் சரி பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் வச்சு. ஸோ இதையும் எய்தர் லெக்ஸுக்கு பண்ணலாம். 10 times or 15 times 3 to 5 seconds ஹோல்ட் பண்ணலாம். Then straight leg raise. Each leg முட்டி மடக்காம ஒரு 45 to 50 degrees raise பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணா this is going to strengthen your hip muscles. Knee to chest. இது வந்து ஒரு stretch for your lower back, hip and legs. ரெண்டு காலை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை டுவர்ட்ஸ் யுவர் செஸ்ட், யுவர் நீஸ் டு யுவர் செஸ்ட் கொண்டு வந்து கை வச்சு ப்ரெஷர் போட்டு எவ்வளோ முடியுமோ டுவர்ட்ஸ் யுவர் செஸ்ட் அதை அழுத்துங்க. இந்த பொசிஷனை ஒரு 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இன்னொரு வாட்டி பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விமன் எஸ்பெஷலி, பெல்விக் பிரிட்ஜிங். ஸோ ரெண்டு நீஸை மடக்கிக்கோங்க. கீப் யூர் ஹேண்ட்ஸ் ஆன் ஈதர் சைட்ஸ் ஆஃப் யூர் பாடி. ஹிப்பை மெதுவாக ரைஸ் பண்ணுங்க டு யூர் ஃபுல் கெப்பாசிட்டி. ரைஸ் பண்ணிட்டு ஹோல்ட் இட் ஃபார் 10 seconds மினிமம். இது வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் யுவர் என்டையர் பாடி, யுவர் கோர் மசில்ஸ், யுவர் அப்டமினல் மசில்ஸ்னு என்டையர் பாடியில் ஒர்க் ஆகும். லெக்ஸ், ஹேண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ரிலாக்ஸ். அகெயின். Relax. Sideline. இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து கிளாம்ப் ஷெல். ஸோ கீழே இருக்கிற காலை நீட்டிட்டு மேலே இருக்க காலை மடிச்சு வச்சுக்கோங்க. இதையும் எய்தர் சைட்ஸ். இது வந்து உங்கள் ஹிப், உங்களோட தைஸ், எஸ்பெஷலி அடக்டாஸ், இன்னர் தை மசில்ஸ் அண்ட் அவுட்டர் தை மசில்ஸை ஒர்க் ஆகும். ரிலாக்ஸ். சைட்லைன். இதே பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லை ஆன் யர் சைட்ஸ். மேலே இருக்க காலை ஸ்ட்ரெயிட்டாக ரைஸ் பண்ண போகிறோம். நேராக படுக்கும்போது ரைஸ் பண்ண மாதிரி நம்ம சைட் லைனில் ரைஸ் பண்ண போகிறோம். ஹோல்ட் திஸ் பொசிஷன் ஃபார் 3 to 10 seconds. ரிலாக்ஸ். அகெயின். அடுத்து நெக் மசில்ஸ் அண்ட் நெக் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் எக்ஸசைசஸ் நெக் மூவ்மெண்ட்ஸ். ஸோ நல்லா நார்மல் பொசிஷன்லேருந்து லுக் டவுன்வர்ட்ஸ் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம், அண்ட் தென் அப்வர்ட்ஸ் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம். ஓகே. அண்ட் நவ் ஈதர் சைட்ஸ். உங்கள் ஷோல்டர், உங்கள் என்டையர் பாடியை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு வெறும் நெக்கு மட்டும் மூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இனிஷியலாக இது கஷ்டம். ஸோ மிரர் முன்னாடி பண்ணுறது இஸ் பெட்டர். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸோட மாடிஃபிகேஷன் தான் நெக் ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ், அதாவது ஸ்ட்ரென்திங் எக்ஸசைஸ். ஸோ ஆன்டீரியர் பேக் ஆஃப் தி நெக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு இந்த எக்ஸசைஸ். ஃப்ரண்ட்டில் கை வச்சுக்கிட்டு உங்கள் தலையை நீங்கள் ஃபார்வர்டாக பெண்ட் பண்ண போகிறீங்க. பட் அதை தடுக்கிறதுக்கு உங்களோட ஹேண்ட்ஸோட ப்ரெஷரை நீங்கள் பேலன்ஸாக கொடுக்க போகிறீங்க. ஸோ மூமெண்ட் தெரியாது வெளியே, பட் மசில்ஸ் ஒர்க் ஆகுது. ஸ்ட்ரென்திங் எக்ஸசைஸ். ரிலாக்ஸ். அகெயின். ரிலாக்ஸ். இப்போ ஃப்ரண்ட் ஆஃப் நெக் ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு கையை பின்னாடி வச்சுக்கிட்டு அதே தான் பண்ண போறீங்க. யூ கோயிங் டு புஷ் யுவர் ஹெட் பேக். கையால ஃப்ரண்ட்ல புஷ் பண்ண போறீங்க. ரிலாக்ஸ். அகெயின். ரிலாக்ஸ். இது எல்லாமே 5 to 10 seconds ஹோல்ட் பண்றது இஸ் குட். இனிஷியல் ஸ்டேஜா இருந்தாலும் 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணுங்க. மினிமம் ஆஃப் 10 to 15 times இஸ் நெசசரி.
அதுக்கப்புறமா ப்ரோக்ரஸ் பண்ணும்போது நீங்கள் நம்பரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற கவுண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 3 times a day is good, very good, but at least twice a day பண்ணா is better. Sides. So இப்போ இவர் என்ன பண்றாருன்னா இந்த சைடு ஆஃப் தி நெக் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. ஸோ இஸ் டர்னிங் இஸ் ஹெட் டுவர்ட்ஸ் இஸ் ரைட், ஆனால் கையை வச்சுட்டு அதை தடுக்கிறாரு. ஸோ லெஃப்ட் சைடு ஆஃப் தி மசில் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இந்த சைடு இதையே அவர் ஆப்போசிட் சைட் பண்றாரு. ஹி ஸ்ட்ரென்தனிங் இஸ் ரைட் சைடு மசில்ஸ். நின்னுக்கோ. ஸோ அடுத்து வில் மூவ் ஆன் டு ஷோல்டர்ஸ் ஃப்ளெக்ஷன். திஸ் இஸ் ஷோல்டர் ஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அட்லீஸ்ட் ரேஞ்சை மெயின்டைன் பண்ணும். அடுத்து அப்டக்ஷன். இது இனிஷியல் ஸ்டேஜ். இது கூட நீங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியோ ஒரு மணலோ வச்சு இதே ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம். அது வந்து ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங்காக போகும். அண்ட் தென் ஷ்ரக்ஸ், ஷோல்டர் ஷ்ரக்ஸ். அடுத்து டோ வாக்கிங், டோ ஸ்டாண்டிங். இது டோ ஸ்டாண்டிங். யூ ஸ்டாண்ட் ஆன் யர் டோஸ். இது வந்து நல்ல வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ப்ளஸ் பேலன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். ரிலாக்ஸ் அகெயின். இதோட லேட்டஸ்ட் ஸ்டேஜ் டோ வாக்கிங். ரிலாக்ஸ். ஸோ யா, thank you. ஏதாச்சும் கேட்கணும்னா நீங்க கேட்கலாம் ப்ளீஸ். எஸ் சார். ஒருத்தருக்கு தி மோர் யூ கோ அப் தி பெட்டர் இட் இஸ். எஸ் சார். அகெயின்ஸ்ட் கிராவிட்டி ஒர்க் பண்ணுது. ஸோ எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் போனால் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் அண்ட் கான்ட்ராக்ட் பண்ணுறோமோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் தி பாடியில், தட்ஸ் பெட்டர். ஏற்காத கொஸ்டின்ஸ் இருக்கா? டவுட்ஸ்? எப்போ வேணா ஃபுட் சாப்பிட்டதுக்கு இமீடியட்டா பண்ணாம ஒரு 20 to 30 minutes பிரேக் அப்புறம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். பீப்புளுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, யூ டூ யுவர் எக்ஸசைஸ் இமீடியட்லி ஆஃப்டர் யூ வேக். நீங்க பெட்ல இருப்பீங்க. ஸோ நிறைய எக்ஸசைஸ் நான் காட்டின மாதிரி லைன் பொசிஷன்ல தான் இனிஷியலாக எல்லா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பெட்ல இருந்து தூங்கி எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்ணுங்க. அண்ட் மத்தியானம் எல்லாரும் எப்போ முடியுதோ பண்ணுங்க. அண்ட் நைட் பண்ணுறது தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் எல்லா ஷோர்ஸையும் முடிச்சுட்டு தூங்க போகும்போது மறுபடியும் கோ பேக் டு யுவர் பெட். ஸோ அந்த பொசிஷனில் நீங்கள் மற்ற எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறது இஸ் ஈஸியர். பண்ணலாம். 20 to 30 minutes after your food is exercise is okay. Hi, I am Anandi. Hello, so I had last year May month ligament tearing in my leg, ankle, this thing. So they told to take calcium and vitamin D. So how long we will take? So the duration and other things. Still I am having in fingers and all paining and physiotherapy continuously I am doing. First they gave this thing. Ultrasound. And, yeah, that is the thing. And physio I'm doing continuously, ankle movement. And but after that I'm having the knee also. From ankle to this I have. உங்க என்டையர் பாடி கனெக்டட். உங்களுக்கு ஆங்கிள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு நெக் பெயின் வரதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ரியலி ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் வர பெரிய ஃபேஸ் இஸ் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ட்ரீட்மெண்ட்ல நீங்க சொல்ற மாதிரி ஃபிசியோதெரபி நீங்க அல்ட்ராசவுண்ட் எடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ அல்ட்ராசவுண்ட் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பிளான்ல வந்துடும். அது இட் யூல் டேக் இட் ஃபார் ஃபியூ டேஸ். அது வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன்லாம் குறைச்சி ஹீலிங் ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்டர் ஆக்குது. ஸோ அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன்ன்றது உங்க கையில தான் இருக்கு. சப்ளிமெண்ட்ஸா இருக்கட்டும். சப்ளிமெண்ட்ஸ் நீங்க ஆப்வியஸ்லி யூ கேன் டாக் டு யுவர் டயட்டீஷியன், நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ். அதை பத்தி பேசிக்கலாம். அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுக்குற எக்ஸசைசஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், you'll have to follow it for your lifetime. Lifetime.
ஓகே. அது உங்களுக்கு நல்லதுதான். நீங்க சொல்லலாம் ஒரு 1 எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன் நீங்க சொல்லி விட்டுடலாம். பட் எனிவேஸ் as you grow older, ஓகே. things in your body are going to get deteriorated. Yeah. அது அப்படியே மெயின்டைன் ஆகாது. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணாதான். சின்ன வயசுனா நீங்க எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் as we grow older, நான் சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். எக்ஸ்டர்னலா கொடுக்கறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ எக்ஸசைஸ் நீங்க ரெகுலரா பண்றது இஸ் ஆக்சுவலி குட். ஸோ நீங்க அதை எக்ஸசைஸ் பண்ணாம நான் சொன்ன மாதிரி பார்ட் ஆஃப் யுவர் டே ரொட்டீன் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்றேன்னு நினைச்சு பண்ணா இஸ் குட் பெட்டர். Okay. Is it advisable to go for walking after this அது ligament டிபெண்ட்ஸ் tearing? ஆன் யுவர் ஸ்டேஜ். உங்களுக்கு என்ன கிரேட்ல லிகமெண்ட் டேர் ஆயிருக்கு அது அசஸ்மெண்ட்ல பிசிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணாதான் தெரியும். ஸோ யா. Okay, thank you. தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது questions? It was a wonderful session, Thank you, ma'am. Ramya and Smith. So clear-ஆ demonstration, explanation osteoporosis என்ன conditions, dietary deficiency, அது மட்டும் இல்ல இருந்தா vitamin D, clear explanation and clear demonstration thanks to the today's model. So Smith, with this we end this first session of I'd like to thank physiotherapy in osteoporosis, to tackle osteoporosis in elderly women. So thank you audience எல்லாருக்கும் thank you for being so patient with me and thank you